காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு மேனாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ள திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறந்து வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்திலும் யுஜிசியின் புதிய நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கேரளாவிலும் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தை தொடர்ந்து கேரள அரசும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. துணைவேந்தரை ஆளுநரை நியமிக்கும் வகையில் யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதற்கு தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஆளும் திமுக அரசு இதனை எதிர்த்து சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்நிலையில் கேரளாவிலும் யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கேரள அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது திமுக அரசு யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு. முதல்ல அந்த விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு முறை விவரித்து விட்டு அதற்கு பிறகு கேரளாவிலும் சட்டப்பேரவையில் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களையும் சொல்லுங்க. இந்த யுஜிசியுடைய வரைவு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமனத்துல மாநில அரசுடைய ஒரு நாமினி இருக்கும். இனிமேல் மாநில அரசுடைய நாமினி இல்லாமலேயே குறிப்பாக யுஜிசி நாமினி, கவர்னர் நாமினி, செனட் நாமினி இதெல்லாம் சேர்த்து அவங்களே போடுறதுக்கான ஒரு முடிவுலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிகிரி படிப்புகளா 4 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வரைவு அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 5ஆம் தேதி வரை இதுல கருத்து சொல்பவர்கள் சொல்லலாம் எனவும் அதில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஏற்கனவே கவர்னர் உரையுடன் தொடங்கிய தமிழக சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது கேரள சட்டசபையிலும் இது குறிப்பாக இந்த 2025 யுஜிசியுடைய இந்த வரைவு ரெகுலேஷன்ஸ் திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதை தமிழ்நாடு அரசு பண்ண மாதிரியே நீங்களும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தற்போது இந்த ரெகுலேஷன்ஸை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அன்அனேமஸ் கால் ஃபார் நியூ ரெகுலேஷன் ஆஃப்டர் ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டன்ட், அதாவது மாநில அரசுடைய அனுமதியெல்லாம் இல்லாமலேயே இது கொண்டு வரப்பட்டிருப்பதாக கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அந்த சட்டமன்றத்துல, கேரள மாநில சட்டமன்ற திருவனந்தபுரத்துல இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்துல கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, அதாவது யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஆப்ரேட் இன் லைன் வித் லா பாஸ்ட் பை தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசாங்கங்கள் தான் தங்களுடைய நிதியில் இருந்து பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள். ஆனால் அதிகாரம் செலுத்துவது அனைத்துமே பாத்தீங்கன்னா யூஜிசி என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கார்கள். விஜயன் பாயிண்டட் அவுட் தட் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1977 மூவ்டு எஜுகேஷன் இன்க்ளூடிங் ஹையர் எஜுகேஷன் டு த கான்கரண்ட் லிஸ்ட் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருந்தாலும் கூட ஒரு சில அதிகாரங்கள் மாநில அரசுக்கு இருப்பதாகவும், எனவே இந்த வரைவு தீர்மானத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும், அதே போல ஏற்கனவே பாத்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சருக்கு பினராயி விஜயன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த யுஜிசியுடைய வரைவு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று அறிக்கைவிட்டார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அசம்பிளியை தொடர்ந்து கேரள சட்டமன்றத்திலும் தற்போது இந்த பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தளபதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு மேனாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ள திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறந்து வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம்.